இனி விரிவான செய்திகள். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஏனாம் பிராந்தியத்தின் மாநில தலைவர் கனகலா ராஜு தலைமையில் பாஜகவினர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் பாஜக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இதையொட்டி நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவரை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள், பாஜக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தும் ஆதரவு கோரியும் வருகின்றனர். அந்த வகையில் புதுவை மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் தலைவர் கனகால ராஜு தலைமையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநில தலைவர் செல்வ கணபதி, பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைத் தொடர்ந்து மத்திய சுகாதார திட்ட, ஆஸ்மான் பாரத் முத்ரா, கடன் விநியோகம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் ஏனாமில் உள்ளது. மேலும் சிகப்பு ரேஷன் கார்டுகள் பிரச்சனைகள் உள்ளது. இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகால நரசிம்மமூர்த்தி, பாஜக உறுப்பினர்கள் ஷாம் ராஜு, இளவரசன் மற்றும் ஏனாம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான இன்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று வைத்திலிங்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குளம் விநாயகர் கோவிலில் காலை சிறப்பு பூஜை செய்த வைத்திலிங்கம் சாரம் அவைத்திடலிலிருந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன், திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் வேட்பாளர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட முக்கிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மேலும் புதுவையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி எனவும் பாஜகவின் பீடமாக அதிமுக செயல்படுவதாகவும் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். நிலத்தை அபகரிக்கும் விதத்தில் மிரட்டல் விடுத்த கும்பலால் தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தார் அளித்த புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காத பெரியகடை காவல் நிலைய அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை ஒத்தவாடை வீதியை சேர்ந்தவர் ஐயூப். இவர் கடந்த 7/3/2024 அன்று மதியம் 3 மணி அளவில் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் பெரிய மார்க்கெட் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் நடத்தி வரும் கடையிடம் வாரிசு இல்லாத சொத்து என்பதால் நில அபகரிக்கும் கும்பல் மூலம் இவர் கடையை காலி செய்யுமாறு 7/3/2024 காலை 11 மணியளவில் இவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவர் யாரிடமும் சொல்லாமல் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு நில அபகரிப்பு கும்பல் தான் இவர் தற்கொலைக்கு காரணம் என இவரது குடும்பத்தாரர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யுமாறு மனு அளித்தனர். மேலும் பெரிய மார்க்கெட் மளிகை கடை சங்கத்தாரர் இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்யுமாறு மனு அளித்துள்ளனர். இந்த மனுக்களை ஏற்க மறுத்த பெரிய கடை காவல் நிலைய அதிகாரிகளை கண்டிக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்ற குப்புசாமி புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகளின் தலைவர்களுடன் பெரிய கடை காவல் நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்வதாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுநல அமைப்புகள் தலைவர்களிடம் உறுதியளித்தனர். மேலும் இந்த முற்றுகையில் கோவிந்தசாலை பகுதியை சேர்ந்த பள்ளிவாசல் ஜமாத்தாரர்கள் மற்றும் நிர்வாகிகள், மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மது போதையில் மயங்கி கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடி சென்ற ஆட்டோ ஓட்டுநரை 6 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்த விஸ்வநாதர் என்பவர் மேட்டுப்பாளையம் சாராயக்கடை அருகே அளவுக்கு அதிகமாக சாராயம் மருந்துவிட்டு நிலை தடுமாறி மயக்கத்தில் இருந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர் தனது கழுத்தில் இருந்த தங்கச் செயின் மற்றும் பணத்தை திருடி சென்றதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தார். அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அருள்குமார் என்ற முத்தழகன் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அருள்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 பவுண்ட் தங்கச் செயின் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த 6 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் வனிதா அனைவரையும் வரவேற்றார். செவிலியர் அதிகாரிகள் சாந்தி, நிர்மலா, பானு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவ சித்ரா தலைமை தாங்கி காசநோய் என்றால் என்ன, இருவகை காசநோய் பற்றியும், நுரையீரல் காசநோயின் முதன்மையான அறிகுறிகள் மற்றும் சளியில் கிருமி உள்ள நுரையீரல் காசநோய் எவ்வாறு கண்டறியலாம் மற்றும் காசநோயை எவ்வாறு குணப்படுத்தலாம் என்பதை பற்றி சிறப்புரையாற்றினார். காசநோய்க்கான பொறுப்பு கிராமப்புற செவிலியர் வெண்ணிலா அவர்கள் காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற தலைப்பில் பேசினார். சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் காசநோயை கட்டுப்படுத்துவதில் நம்முடைய பங்கு என்ன என்பது பற்றி விளக்கினார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காசநோயால் பாதிக்கப்பட்டு நிகழ்ச்சியை முடித்தவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சுகாதார உதவியாளர் சிவகுமார் நன்றி கூற, நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் வெற்றி செல்வா, விருதாம்பாள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் நேற்று ஒரே நாளில் பகுஜன் சமாஜ் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரி தொகுதிக்கான வேட்புமனுக்கள் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. முதல் நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இரண்டாவது நாளான கடந்த 21ஆம் தேதி கூத்தன் என்ற சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். கடந்த 22ஆம் தேதி யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதையடுத்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மனு தாக்கல் இல்லை. இதையடுத்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 8 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். செவ்வாய்க்கிழமை பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் அலங்காரவேலு, சுயேட்சை வேட்பாளர்கள் மணிகண்டன், கிஷோர்குமார், கிருஷ்ணகுர்த்தி, அருணாச்சலம், நிர்மலா, கவுஞ்சியப்பன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுவை சரியாக பூர்த்தி செய்யவில்லை என கூறி 10 ரூபாய் நாணயங்களுடன் வந்த ராமதாஸ் திங்கட்கிழமை திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் வந்து மனு தாக்கல் செய்தார். இதன்படி புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை மொத்தம் 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்திய சிறுமி கொலை வழக்கில் சிறுமி கொலை செய்து வீசப்பட்ட அதே வாய்க்காலில் நேற்று காலை மற்றொரு சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்திகால்பேட்டை சோலை நகர் பகுதியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது காணாமல் போனார். சிறுமியை பெற்றோர், உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. முத்திகால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே சோலை நகர் அம்பேத்கர் வீதி, கண்ணதாசன் வீதி இடையே செல்லும் கழிவுநீர் வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் சிறுமி இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனை செய்த பிறகு அவர் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிந்து அப்பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணா ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்களிடையே உலுக்கியது. புதுவை முழுவதும் போராட்டங்களமாக மாறியது. இந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்குள் அப்பகுதியில் உள்ள அதே வாய்க்காலில் நேற்று காலை மற்றொரு சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முத்திகால்பேட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர். பிறகு இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் சோலை நகரை சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவரும் இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளதும் தெரிய வந்தது. இவர் சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்து வந்ததால் அடிக்கடி குடித்துவிட்டு ஆங்காங்கே விழுந்து கிடப்பார் என கூறப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி ஞானப்பிரகாசம் வீட்டிலிருந்து சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதற்கிடையே ஞானப்பிரகாசம் சிறுமி இறந்து கிடந்த அதே வாய்க்காலில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இவரின் உடல் அழுகிய நிலையில் கிடந்ததால் இவரை யாராவது அடித்து கொலை செய்து வாய்க்காலில் வீசி சென்றனரா, குடிபோதையில் தவறி வாய்க்காலில் விழுந்து இறந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழையபடி மரம் மட்டும் விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை மீட்டு தர அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் மரம் இழைப்பக முதலாளிகளிடம் கோரிக்கை மனு வழங்கினர். அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நலவாழ்வு சங்கங்களின் சார்பில் மரம் இழைப்பக முதலாளிகளிடம் கோரிக்கை மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ரவி, துணைத் தலைவர்கள் பழனிவேல், முத்துராமன், முருகன், பழனிசாமி ஆகியோர் சங்க நிர்வாகிகளுடன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து மரபாடிகளுக்கும் சென்று அதன் உரிமையாளர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் தச்சு தொழில் செய்யும் தாங்கள் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளுக்காக அரியாங்குப்பத்தில் உள்ள அனைத்து மரபாடிகளும் மரம் எடுத்து வேலை பார்த்து வருகிறோம். என் தொழிலை நம்பி அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுற்றியுள்ள
தச்சு தொழில்களில் ஈடுபடும் 600 குடும்பங்கள் உள்ளது. கடந்த 3 வருடங்களாக மரவாடியில் வாசக்கால் ஜன்னல் செய்து விற்பதால் எங்களுக்கு வேலை கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகிறோம். மரவாடி உரிமையாளர்கள் எங்களது வறுமையை கருத்தில் கொண்டு மரப்பொருட்கள் செய்வதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில ஆசாரிகளை வைத்து வேலை செய்வதையும் நிறுத்த வேண்டும் மற்றும் மரவாடிகள் மரம் சம்பந்தமான எந்த பொருளும் பார்வைக்கு வைக்கக்கூடாது. தாங்கள் கொண்டு வரும் வாடிக்கையாளர்களிடம் எந்த பொருளையும் விற்கக்கூடாது. அவர்களிடம் உங்கள் ஆசாரியை அனுப்பி வேலை செய்யக்கூடாது. பழையபடி மரம் மட்டும் விற்பனை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறும் பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாரம் அவை திடலில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமை தாக்கினார். மதிவாணன், ராம்ஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார். பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.